நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே. தேவ செய்திக்காக நம்ம செபிக்கலாம். இம்மட்டுமாய் அப்பாங்க பரிசுத்த பிரசன்னத்திலே களி கூறவும், பாடி துதிக்கவும், ஆராதிக்கவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. 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 உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட தகப்பனே, என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுவீராக. மனித வார்த்தைகளோ, பேச்சுகளோ, ஆலோசனைகளோ ஒண்ணு வேணாம் அப்பா. நீங்க மாத்திரம் பேசுங்க. உங்க ஒரே வார்த்தைகளை வெளிப்படுத்தும். உங்க சத்தமே துணிக்கட்டும். யூதராஜ சிங்கம் முழங்கி கர்ச்சிப்பீராக. என் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. நீங்கள் ஆவியான்மா சரீரம் பலனடையும்படியாய், சிரமடையும்படியாய் என் தேவனுடைய வார்த்தைகள் மகிமையாய் வெளிப்படுவதாக. பரலோக மன்னாவாய், ஞான பாலாய், கொழுமையான பதார்த்தமாய் தகப்பனே, தகப்பனே, ஆசீர்வாதமான மழை துளியாய், ஆசீர்வாதமான பனி துளியாய் இறங்கி நிரப்புவதாக. என் தேவனுடைய வார்த்தைகள் எந்த பட்டயத்தை பார்க்கிற வெறுபுறமும் கருப்புள்ள பட்டயமாய், சம்மட்டியாய், அக்னியாய் இறங்கி இருளின் சகல காரியங்களை, எங்களுக்கு எதிரான சகல வல்லமைகளை, கிரியைகளை நிர்மூலமாக்கி போடுவதாக. நன்றியப்பா. தேவ பாதுகாவல் நிறைத்து கொள்ளட்டும், நிறைத்து கொள்ளட்டும், நிறைத்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமை செலுத்தி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அருமையான இந்த ஏப்ரல் 2024க்கும் இந்த பொருளாதார ஆண்டுக்கும் அப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. எங்க பிள்ளைகளின் ஆலோசனைக்காரராய் எப்பொழுதும் நீங்களே இருங்கப்பா. உங்க ஆலோசனையின்படிதான் எங்க பிள்ளைங்க நடக்கணும். நீங்க தான் ஏவி நடத்தணும். உங்க ஏவுதலாலதான் எங்க பிள்ளைகள் நடக்கணும். எப்படி தேவ ஆவியானவருடைய ஏவுதலால் சிமியோன் குழந்தை இயேசுவை தரிசிக்க தேவாலயத்துக்கு வந்தாரோ, அதுபோல கர்ஷாவே சிம்சோனை எப்படி தேவ ஆவியானவர் ஏவ துவக்கினாரோ, அதுபோல தேவ ஆவியானவர் தாமே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆட்கொண்டு அப்பா ஏவி நடத்துவீராக. எங்கள் சமாதானங்கள் பெரிதாயிருக்கும்படியாய், எங்கள் பிள்ளைகளின் சமாதானங்கள் பெரிதாயிருக்கும்படியாய் நிறைவாய் ஆசீர்வதிங்க. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, க்ளோரி. ஆமென். நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர்வாசலாகிய வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையில் இருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி
பிரகாசித்தது. ஹல்லேலூயா. பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இந்த புத்தகம் முழுவதுமே பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். தேவன் பேசிட்டே இருப்பார், தரிசனம் கொடுத்துட்டே இருப்பார், பேசிட்டே இருப்பார், தரிசனம் கொடுத்துட்டே இருப்பார். அந்த விசேஷித்த கிருபையின் மேன்மை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, இங்கேயும் ஒரு மகிமையான தரிசனத்தை தான் அப்படியே எசேக்கியேல் தீர்க்கதரிசி அப்படி பதிவு பண்றாரு. ஹல்லேலூயா. என்ன சொல்றார் பாருங்க, அவர் என்னை கீழ் திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். பாருங்க, தேவனே அழைச்சிட்டு போறார். ஆமென். ஹல்லேலூயா. அழகா பாருங்க, தேவனே என்ன பண்றாரு, அழகா அப்படியே கூட இருந்து கூட்டிட்டு போற ஒரு மாதிரி அப்படி கூட்டிட்டு போறாரு. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நம்ம எப்படி வாங்க வாங்க வாங்கன்னு அப்படியே அழைச்சிட்டு போற மாதிரி தேவனுடைய ஆலயத்துல என்ன பண்றாரு, அப்படியே பாருங்க அப்படியே கூட்டிட்டு போறாரு. நல்ல வாசல் வழியா அழகா கூட்டிட்டு போறாரு. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமைக்கு திசையிலிருந்து விளங்கியது வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய மகிமை எந்த பக்கம் இருந்து வருதா? கீழ் திசையிலிருந்து, கிழக்கு திசையிலிருந்து தேவனுடைய மகிமை வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. அவர் சத்தம் எப்படி இருந்துச்சான்? பெரு வெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்துச்சான். நல்ல பெரு வெள்ளம் இருந்ததுன்னா அதோட இறைச்சல் எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு ஆர்ப்பரிப்போட ஒரு ஆரவாரத்தோட ஓடும் பாருங்க, அந்த மாதிரி இருக்குதான் அவருடைய சத்தம். உண்மைக்கு தேவனுடைய சத்தம் அது ரொம்ப மகத்துவமும் பயங்கரமுமா இருக்குது. அதனாலதான் தேவன் நேரடியா எப்பொழுதும் நம்மோட பேசுறது இல்லை. அவர் பேசக்கூடாதுன்னு இல்லை, அவர் பேசினா நம்ம தாங்கிக்கிற மாட்டோம். அதனாலதான் ஹல்லேலூயா. அவருடைய மகிமையினால் பூமியை என்ன பண்ணுதான்? பிரகாசித்தது. ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்குச்சுன்னா பிரகாசம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்கி வரும் போதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அந்த பிரகாசத்தை. ஆமென். மோசே தீர்க்கதரிசி மலை மேல போய் 40 நாள் ஆண்டவரோட உறவாடிட்டு வருவாரு. மோசே தேவனோடு உறவாடிட்டு வந்த தேவ மனிதன், அவர் முகத்தையும் பார்க்க முடியாது, ஜனங்கள்லாம் எங்க கண் பூசுது அப்படிம்பாங்க. அந்த அளவு பிரகாசம் அவரை நிரப்புது. மனுஷங்கிட்ட பேசும்போது முக்காடு போட்டு பேசுறாரு, தேவ சமூகத்துக்கு போகும்போது முக்காடு எடுத்துட்டு போறாரு. ஹல்லேலூயா. சீனாய் மலையிலிருந்து தேவன் பேசுறார். அப்படி இப்படி முழக்க சத்தம் போல, பெரு வெள்ளத்து இறைச்சல போல கட்ட 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 கட்டன்னு அப்படியே சீனாய் மலையே நடுங்குது. அப்படியே இருந்த எவ்வளோ தள்ளி இருக்கிற இஸ்ரவேலுடைய இருதயெல்லாம் அப்படியே ஆட்டம் கட்டுச்சு. ஐயோ, தேவன் நேரடியா எங்களோட பேச வேண்டாம், மோசே நீங்க கேட்டு கேட்டு சொல்லுங்க போதும். அந்த அளவு மகத்துவமா மகிமையமா தேவனுடைய சத்தம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையினால பூமியே அப்படியே பிரகாசிக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிக்கலாமே. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் தேவா நதி அண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். ஹல்லேலூயா. இந்த தரிசனம் எப்படி இருந்திருக்காரு? இதே மாதிரி தரிசனத்தை ஒரு 3 முறை இதுவரையிலுமே பார்த்திருக்கேன் எழுதுறார். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரமே பார்த்தீங்கன்னா இந்த தரிசனத்தோட தான் ஆரம்பிக்கும். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் வாசிச்சோம்னா இந்த தரிசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கும். நல்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கும். ரொம்ப வாசிக்கும் போதே ரொம்ப மகிமையா இருக்கும். கேபார் நதி அண்டையிலே. ஹல்லேலூயா. அப்படியே அந்த தேவனுடைய மகிமை எந்த அளவு இருக்குது. உடனே அவர் என்ன பண்றாரு? முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உண்மைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம பலமா உணரும் போது, பலமா அனுபவிக்கும் போது
உடனே தேவனுக்கு மகிமை செலுத்துறதுல கவனமா இருக்கணும். இப்ப யாராவது ஒருத்தவங்க நல்ல வராங்க அப்படின்னாக்கா, நல்ல ஒரு கெஸ்டோ, சின்னவங்களோ பெரியவங்களோ, இன்னும் பெரியவங்கன்னா இன்னும் கூடுதலா, இன்னும் நல்ல உயர் பதவிகள் அப்படிலாம் இருக்கிறவங்கன்னா இன்னும் கூடுதலா வந்த உடனே நம்ம ஒரு மரியாதைக்காக நல்ல ஒரு வணக்கம் செலுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த மாதிரி தான் தேவ பிரசனத்தை நம்ம பலமா உணரும் போதெல்லாம் உடனே அப்படியே முகமுறை விழுந்து தேவனுக்கு மகிமை செலுத்துறதுக்கு அப்படியே நம்ம கவனமா இருக்கணும். ஆமென். அது தேவனுக்கு உரிய மகிமை மகத்துவம் அதை அப்படியே நம்ம செலுத்துறதுல கருத்தா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேதத்துல அப்படிதான் வாசிக்கிறோம். தேவனுடைய வல்லமைய மகிமைய பிரசனத்தை பலமா எங்கெல்லாம் உணர்ந்தாங்களோ பாருங்க, உடனே முகமுறை விழுந்துருவாங்க, சாஷ்டாங்கமா விழுந்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகு அப்படியே எசேக்கியேல் தீர்க்கதரிசி அப்படிதான் பண்றாரு. அதான் நம்ம பாருங்க வேதத்துல நம்ம தியானிக்கும் போது முற்பிதாக்கள் கிட்ட, தீர்க்கதரிசிகள் கிட்ட, இதே தேவனுடைய தாசர்கள் கிட்ட நம்ம படிக்க வேண்டிய பாடம். உடனே முகம் குப்பிட விழுந்து தேவனை மகத்துவப்படுத்துறாரு. ஆமென். அப்படி தொடர்ந்து வாசிக்கலாமே. கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் நண்டையில் நின்றிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை கீழ் திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்திற்குள் பிரவேசித்தது. கிழக்குக்கு எதிரான திசை என்னது? மேற்கு. மேற்கு திசை வழியா தேவனுடைய மகிமை அப்படியே ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். தேவ மகிமை எந்த வழியில பிரவேசிக்குது உள்ள அப்படிங்கிறது கூட பார்க்கிறாரு தெளிவா. அப்படியே பார்த்துதான் அப்படியே தெளிவா சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு அவருடைய ஆவி அவரை எடுத்துட்டு உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. தேவ ஆவியானவர் பாருங்க அவரை கொண்டு போய் உட்பிரகாரத்துல விடுறாரு. கர்த்தருடைய மகிமை அப்படியே தேவனுடைய ஆலயத்தை நிரப்பி இருக்கு, விசேஷமா நிரப்பி இருக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையிலே நின்று இருந்தார். அல்லேலூயா. அவர் பேசுறது இவருக்கு தெளிவா கேட்குது. அவர் நிக்கிறத பாக்குறாரு, பேசுறத பாக்குறாரு. இவர் பக்கத்துலதான் நின்று பேசுறாரு. அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் சாணமுமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவருடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாத பீடத்தின் சாணமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குது? தேவனுடைய சிங்காசனமா இருக்குது. தேவனுடைய பாதங்கள் வைக்கிற அந்த பாத ஸ்நானமா இருக்குது. அல்லேலூயா. ஏசாயால கூட நம்ம வாசிப்போம், என் சபையாகிய என் ஆலயமாகிய என் பாத ஸ்நானத்தை நான் மகிமைப்படுத்துவேன், என் வாச ஸ்தலத்தை நான் மகிமைப்படுத்துவேன். பூமி எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அல்லேலூயா. பாருங்க, அவர் சிங்காசனத்தை வைக்கிறது பூமியில வைக்கிறார். பாருங்க பாருங்க, தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குதுங்கிறாரு? அவருடைய பாதப்படியா இருக்குது. எந்த தீட்டோ தீமையோ என் ஆலயத்துல வராது அப்படிங்கிறார், வருவது இல்லை. ஏன் பாத சாணமா இருக்குது பலி பீடம். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வாசஸ்தலம், அவர் தெரிந்து கொண்ட வாசஸ்தலம், அவர் மகிமைக்காக அவர் வாசம் பண்ணும்படியாய் அவர் தெரிந்து கொள்ளுகிற வாசஸ்தலம், அவர் மகிமைப்படுத்துகிற வாசஸ்தலம், அவர் மேன்மைப்படுத்துகிற வாசஸ்தலம், அவருடைய பாத ஸ்தானம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
உண்மைக்கு தேவனுடைய ஆலயத்துல போய் தொழுகிறது. அதனாலதான் இன்னும் சிறப்பானது. நம்ம எங்கும் தேவனை தொழுது கொள்ளலாம். நம்ம வீடுகள்ல தொழுது கொள்றோம், குடும்பமா தொழுது கொள்றோம். பாருங்க, அப்படி நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை தொழுது கொள்ளலாம். எல்லாத்துலயும் இன்னும் விசேஷமானது என்னது? தேவனுடைய வாசஸ்தலம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம். என்றைக்கும் நான் இங்கே வாசமாய் இருக்கும்படி நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பாத ஸ்தானத்தில் அப்படியே என்னவா இருக்குது? பாத ஸ்தானமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தின் மகிமையும் பிரசன்னமும் மேன்மையும் மகிமையுமானது தேவ சத்தம் கேட்கும்படியாய், தேவன் பேசுகிறதை கேட்கும்படியாய், தேவனோடு உறவாடும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனை தொழுது கொள்ளும்படியாய், தேவனுக்கு துதிகளை செலுத்தும்படியாய், தேவனுடைய ஆலயத்துல தேவனை தேடும்படியா நம்ம ஆத்துமா அப்படியே விருப்பத்தோட ஆர்வத்தோட வரணும். ஆமென். ஏதோ கடமைக்கோ இல்ல வரணுமேனோ, இல்ல ஞாயிற்றுக்கிழமை வரணுமேனோ, இல்ல அவங்க பார்ப்பாங்களே இவங்க பார்ப்பாங்களே அவங்க கேட்பாங்களே அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை. என் தேவனை சந்திக்கும்படி விசேஷமா என் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிற என் தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு போய் அப்பாவை நான் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படி இந்த நாளை என் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். நான் அதை அப்படியே நான் கனப்படுத்தி நான் அதை அப்படியே பெற்றுக்கொள்வேன், அவரோடு உறவாடுவேன். ஆமென். அல்லேலூயா. இது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். தீர்க்கதரிசி பாருங்க, தேவன் பேசுகிறது அப்படி கேட்கிறாராம், பக்கத்துல நின்று பேசுறார். என்ன பேசுறாரு? இது என்றென்றைக்கும் நான் தெரிந்து கொண்டு இருக்கிற, நான் வாசம் பண்ணி தெரிந்து கொண்டு இருக்கிற என்னுடைய பாதஸ்தானம் பா, என் வாசஸ்தலம். இது என்னை தீட்டுப்படுவதே இல்லை. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஊற்றாய், பரிசுத்த ஸ்தலமாய், மேன்மையும் மகிமையுமாகவே நான் வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 38:1 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக. அல்லேலூயா. பாருங்க, யோபு அங்கலாச்சிட்டே இருக்கிறாரு. தேவனுக்கு எனக்கு நடுவுல யாராவது ஒரு அப்படியே ஒரு மத்தியஸ்தர் இருந்தா நல்லா இருக்கும், பாடும்படின்னு. பாருங்க, தேவனே இறங்கி வந்துட்டாரு. தேவனே இறங்கி வந்து எப்படி பேசுறாரா யோபு கிட்ட? பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. எதுல இருந்து பேசுறாரு? பெரும் காற்றிலிருந்து. நம்ம பேசைக்கல்ல என்ன வாசிச்சோம்? அப்படியே பெரு இறைச்சல் போல, வெள்ளத்தின் பெரு இறைச்சல் போல தேவனுடைய சத்தம் வெளிப்பட்டது. இங்க பாருங்க, தேவன் எதுல இருந்து யோபு கிட்ட பேசுறாரு? பெரும் காற்றிலிருந்து தேவனுடைய சத்தம். தேவன் பேசுறத தெளிவா யோபு கேட்கிறார். இந்த 38 தொடங்கி அப்படி கடைசி வரைக்கும் வாசிச்சோம்னா அந்த யோபு புத்தகம் முழுவதும் தேவன் பேசுகிறதாவே இருக்கும். அப்படியே தேவனுடைய பேச்சு அந்த அளவு அருமையா இருக்கும், மேன்மையா இருக்கும். வாசிக்க 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 நமக்கு அது அப்படியே அற்புதங்களும் அதிசயங்களுமா எத்தனை காரியங்களை குறித்து வெளிப்பாடுகளா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பெருங்காற்றில இருந்து யோபு கிட்ட பேசுறார். ஆமென். அல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து பேசுறார். யோபு தெய்வ பயம் அடைந்து நல்லா தேவனுக்கு மகிமைப்படுத்தும்படி, தேவனே மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட போய் வழக்காடலான்னு கேட்டுட்டேனே, உங்க கூட பேசுறதுக்கே நிக்கிறதுக்கே நான் தகுதியற்றவன்றத உணர்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு தேவன் அவர் அன்புல தாழ்த்தி தாழ்த்தி இறங்கி வர்றதுனால நம்ம நிறைய நேரங்கள் அவரை சாதாரணமா நினைச்சிடறோம். அவருடைய மகிமைகளையும் மகத்துவங்களையும் பார்த்தோம்னா உண்மைக்கு அதனாலதான் ஆண்டவர் இரக்கமா பேர் இரக்கமா அந்த முழு மகிமையோட யாருக்கும் வெளிப்படல. தேவன் அந்த இரக்கத்தின்படி, அவருடைய மன உருக்கத்தின்படி நம்மளுடைய ஆமைக்குரிய ஸ்திதிக்கு ஏற்றார் போலதான் அப்ப பேசுறாரு, அப்படி நம்மளோட இடைப்படுறாரு. அல்லேலூயா. குழந்தைகளுக்கு குழந்தைங்க மாதிரி மாறுறாரு, அப்படிதான் நடத்துறாரு. மோசே தீர்க்கதரிசி தேவனை பார்க்கணும்னு கேட்பாரு. நான் உங்களை பார்த்தே ஆகணும் ஆண்டவரே, உங்க மகிமையில பார்க்கணும். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு,
என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா உயிரோடு இருக்க முடியாதுன்னாக்க அந்த மகிமையே நம்மள அவ்வளோதான் ஒழுக்கம்னா எந்திரிக்க மாட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிடும். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, என் கண் மலைக்குள்ள வச்சுருவேன், என் கரத்தால மூடிடுவேன், அப்படியே கர்த்தர் 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 மன இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் உடையவர் அப்படின்னு அப்படியே அந்த சத்தம் புறப்படும், துணியின் சத்தம். அப்படியே நீ என் பின்னாடி பக்கத்தை மட்டும் பார்ப்பேன், என் முன்னாடி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அவருடைய பின்புறத்தை காண்பிக்கிறதுக்கே அவ்வளோ சேஃப்டி பண்ணி மோசே தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. முகமுகமா உறவாடுற தீர்க்கதரிசி, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற தீர்க்கதரிசி, சீனாய் மலையை கடகடன்னு ஆடும் போதும் அந்த சீனாய் மரம் மேல இருந்த தீர்க்கதரிசி பாருங்க. அப்படிப்பட்டவர் தேவனுக்கு நேரடியா 10 கற்பனைகளை அப்படியே எழுதப்பட்டு தேவனால எழுதப்பட்டு வாங்கிட்டு வந்த தீர்க்கதரிசி. அந்த அளவு உடையவர் கூட பாருங்க தேவனுடைய முழு மகிமையை பார்த்துட முடியாது. அப்ப என்ன, அதுவே அவர் குறைச்சி குறைச்சி காண்பிக்கிறது தான். அல்லேலூயா அல்லேலூயா. தாவீது தப்பு பண்ணும்போது எருசலேம்ல அப்படியே ஒரு தூதன் உருவன பட்டயத்தோடு நிக்கிறத பார்ப்பாரு, பயந்துருவார் பயந்துருவார். ஒரு தூதன் நிக்கிறத பார்த்தே பயந்துருவார். அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளோ நாள் அவருக்கு தேவனோடு அப்படி சகஜமா உறவாடுறதுக்கு ரொம்ப எடுத்துச்சு. பிறகு ஏன்னா அவரை துதிக்கும் போது தேவனை அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி, அப்படியே நேசர் மாதிரி, அப்படியே அப்பா மாதிரி, மெய்ப்பர் மாதிரி இப்படி பழகினவரு பாவம் செய்யும் போது தேவனுடைய நியாயத்திற்கு இறங்கி கொண்டு இருக்கும் போது தேவனுடைய அந்த பலத்த தூதன் ஒருவின பட்டயத்தோடு நிற்கிறத பார்த்த உடனே இருந்து எல்லாம் கட்ட கட்ட கடன்னு ஆடிருச்சு. தெய்வ பயம் வருது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிள்ளையாம் வெறும் பணத்துக்காக கூலிக்காக சம்பந்தமே இல்லாத ஜனங்களை சபிக்கிறதுன்னு கிளம்பி போறான் பாருங்க. சில ஆளுகள் அப்படின்னா காசு கொடுத்தா என்ன வேலையும் செய்வாங்க. அந்த பிள்ளையாமுக்கும் அந்த வர இஸ்ரேல் ஜனத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவங்க ஏதாவது இவங்களுக்கு தீமை பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. தேவன் அழகா அவங்க அழைச்சிட்டு வராரு. அவங்களுக்கும் இவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. பாருங்க, காசை கொடுக்குறேன், வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொடுக்குறேன், அந்த ராஜா கொடுக்குறேன் அப்படின்னு சபிக்கிறதுக்கு கிளம்பிட்டான். பாருங்க, அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறவன், அவ்வளோ ஒரு மேன்மையான நிலைமையில இருக்கிறவன். பாருங்க, அந்த மேன்மையில இருக்கிறவன் அதை காத்துக்க தெரியல. பாருங்க, பணத்துக்காக ஈனமா வேலை பார்க்க போறான். அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல அவன் பெரிய ஆள், ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுல தான் அவன் இருக்கிறான். பாருங்க, அந்த மேன்மையை காத்துக்க தெரியல. எப்ப நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்ன, சம்பந்தமே இல்லாத ஜனங்களை போய் சபிக்கணுங்கிறியே, அதெல்லாம் நான் செய்ய முடியாது. நான் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவன், நான் சபிக்க மாட்டேன்னு சொல்ல தெரியல. பாருங்க, தேவன் அதனாலதான் கழுதையுடைய வாயை திறந்து விடுறாரு. எப்பன்னு பார்த்தா உருவின பட்டயத்தோட ஒரு தூதன் நிற்கிறார் எதிரில். பாருங்க, கழுத கண்ணுக்கு தெரியுது, இவன் கண்ணுக்கு தெரியல. மயங்கி மயங்கி மறிஞ்சு மறிஞ்சு ஒழிஞ்சு அப்படியே அவனை காப்பாற்ற பார்க்குது. கடைசியில படுத்துறது, போறதுக்கு வழி இல்லாம தேவன் கழுத வாயை திறந்து விடுறாரு. அது கேட்குது, என்னை ஏன் அப்படி எழுதுறீங்க? இது வரைக்கும் நான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்கேனா? அப்ப தேவன் சொன்னார். அப்பதான் அவன் கண்ணை திறந்து விட்டோன்னே உருவின பட்டயத்தோட நிற்கிற தூதனை பார்க்கறான். அழகி போறான். ஐயோ, என்ன ரொம்ப போச்சு, நீங்க சொல்லுங்க, இப்பயே நான் ரிட்டர்ன் ஓடிடுறேன். போப்போ, நான் என்ன சொல்றேனோ அதை தவிர வேற ஒன்னையும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. அவங்களுடைய நம்பிக்கையில ஒரு பெரிய ஆள் மாதிரி இருக்கிறான். நம்ம தீர்க்கதரிசின்னு சொல்றோம், தீர்க்கதரிசிலாம் இல்லை. பாருங்க, அப்படியே இந்த பணத்துக்காக வேலை செய்கிற இந்த இவங்க மாதிரி தான், மந்திரவாதிகள் மாதிரி தான், குறி சொல்றவங்க தான். அவரு தேவனோட, ஜீவனுள்ள தேவனோட நேரடியான தொடர்போ உறவோ இருக்கிறவர் இல்லை. நம்ம அவர் வாழ்க்கையை வாசிக்கும் போது இந்த தருணத்துல தான் தேவன் நிக்கிறாரு. அப்படின்னு மிரண்டு போறான், தேவனை தரிசிக்கிறான். அப்படியே அவன் கண்கள் திறக்கப்படுது, தேவ மகிமையை பார்க்கிறான், தரிசனங்களை பார்க்கிறான். அப்படி இந்த அளவுக்கு தேவன் பெரியவரா நமக்கு தெரியலையே
பாருங்க, எவனை கொண்டு சபிக்கணும்னு சத்துருக்கள் கூட்டு வந்தாங்களோ அவனை வச்சு ஆசீர்வதிக்கிறார். அதுவும் பயங்கரமா ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. யாரை கொண்டு தீமை செய்யலான்னு நமக்கு விரோதமா சத்துருக்கள் ஏற்படுத்துறாங்களோ அவங்களை கொண்டே நமக்கு பெரிய ஆசீர்வாதமா தேவன் மாத்தி விட்டுருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை செய்யணும்னு நினைக்கிற ஆளுகளை நன்மை செய்கிறவர்களா மாற்றுவார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory. ஆமென். பிறகு அப்படியே தேவனுடைய மகிமைய தரிசனத்தை அப்படியே மகத்துவமானவரா நிக்கிறத பார்க்கும்போது அந்த தெய்வ பயம் அப்படி பிடிக்குது. ஐயோ, வேற எதையும் பேசிடக்கூடாது, தேவன் சொல்றதுக்கு விரோதமா தேவன் சொல்லாத காரியத்தை பேசிடக்கூடாதுன்ற அந்த தெய்வ பயம் வருது. பிறகு அவன் அந்த எண்ணாகமத்துல நம்ம வாட்சி பார்த்தோம்னா அந்த 23 அந்த பகுதிகளெல்லாம் வாட்சோம்னா ரொம்ப மேன்மையா இருக்கும். தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, உன்னதமான தேவனை தரிசிச்சவன் பேசுகிறதாவது, என் முடிவு அப்படியே நீதிமானின் முடிவு போல இருக்கட்டும். அந்த அளவு தேவனை தரிசிச்சு தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த அளவு மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வைக்கும்போது கூட சில ஆளுகள்லாம் பாருங்க, அது புத்தி சரியா ஆகாது போல. சரியாகிற ஆளு சரியாயிருது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுடைய மகிமையின் ஊழியர்களா மாறியிருந்தாங்க. எவ்வளவோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், இன்னைக்கும் கேட்கிறோம். புதிய ஏற்பாட்டுல சவுல் பாருங்க, அப்படின்னா பவுலா மாறி நல்ல மகிமையான ஊழியம் செய்யறாங்க. ஆனா பிள்ளையாம் பாருங்க, திருநாம எல்லாம் பார்க்கிறான், எல்லாம் செய்யறான், அந்த மகிமையின் மேன்மையை பற்றி கொள்ள தெரியல பாருங்க. அதை விட அவனுக்கு அந்த வெளியும் பொண்ணுதான் பெருசா இருந்துச்சு. இந்த நரி வேலை மாதிரி, வஞ்சக வேலை மாதிரி சதி ஆலோசனை அந்த பாலாவுக்கு கொடுத்துட்டு போவான். வாழ்ந்தானா வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறவர்களோட கொல்லப்பட்டான். அல்லேலூயா. சதி பண்றவங்களும் வஞ்சகம் பண்றவங்களும் இந்த குழி பறிக்கிறவங்களும் முதுகுல குத்துறவங்களும் அடுத்தவங்க நன்மையை கெடுக்கிறவங்களும் உண்மைக்கு ஒரு நாளும் வாழ்ந்திருக்க முடியாது. அது தேவனுடைய நியமம், வாழ முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் மாறுப்பா, உன்னை நேசிக்கிற மாதிரி அடுத்தவனை நேசிப்பா, தேவனை தேடுப்பார், எல்லா நன்மைகளையும் யாராலும் வச்சிருக்கிற என்கிட்ட கேள்வி நான் கொடுக்குறேங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டிலேயே பிள்ளைங்களே ஒரு பிள்ளை இருந்து ஒரு பிள்ளை பிடிக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் அப்படி பிடுங்குற? உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா என்கிட்ட கேளு, அவன்கிட்ட இருந்து பிடுங்காத. அவன் பங்கு அவன்கிட்ட கொடுத்ததை ஏன் எடுக்கிற? என்கிட்ட கேளு, உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படின்னு சொல்ற, அவர் ஏராளமான 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 நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு மனிதருக்காக வச்சிருக்கிறார். அவர்கிட்ட குறைவே இல்லை. நிறைவு 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 நிறைவு. எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் அங்க நிறைவு தான், அங்க குறைய போறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கிறதுக்கு ஆசையோட நிறைவு உள்ளவரா அப்படி நிறைய 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 வச்சுக்கிட்டு ஆசையா கேள்விப்பான்னு சொல்லிட்டு கேட்டு பெற்று சந்தோஷமா வாழலாமே. நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா, அவர் மகிமைய அப்படியே பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளா, தேவனுடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்களால நிரம்புகிற பிள்ளைகளா, அவருடைய சத்தம், அந்த மகிமையின் சத்தத்தை அப்படியே அனுபவிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. 29ஆம் சங்கீதம் பாத்தீங்கன்னா முழுவதும் தேவனுடைய சத்தம் எத்தனை மகத்துவம் உள்ளது அப்படின்றத சொல்றதா இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் எத்தனை வல்லமை உடையதா இருக்குது, அது எத்தனை மகத்துவம் உள்ளதா இருக்குது அப்படின்றத அவருடைய சத்தத்தை குறித்தே எழுதப்பட்டிருக்குது. அப்படி 1 முதலே நம்ம வாசிக்கலாமே. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் கண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான கண்ணீர்களின் மேல் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பலவான்களின் புத்திரரே,
கர்த்தருக்கு என்ன செலுத்துங்க? வல்லமையையும் மகிமையையும் அவருக்கே 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 செலுத்துங்க. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்க. அவர் நாமத்தை சொல்லி சொல்லி அவர் நாமத்தின் மகிமையின் மேன்மையின் மகத்துவத்தை அவருக்கு செலுத்துங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தரை தொழுது கொள்றதுக்கு ஒரு அலங்காரம் தேவைப்படுது. அது என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தொழுது கொள்றது எப்படி தொழுது கொள்ளணுமோ? பரிசுத்த அலங்காரத்துடனே. நல்ல தேவனை நம்ம நல்ல குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆயத்தமாகி நல்ல உடைகளை உடுத்தி அப்படியே தேவனுடைய சமூகத்துல அப்படியே அவர் தொழுது கொள்ளுகிற அந்த மகிமையின் தருணங்கள் அது தேவனை மகத்துவப்படுத்துறதா இருக்குது. அல்லேலூயா. ராஜாவின் பிள்ளைகள் எப்படிதான் இருக்கணும்? எப்பயும் ராஜகுமாரர்கள் போல ராஜகுமாரத்திகள் போலதான் இருக்கணும். அல்லேலூயா. இருக்கிறதுல பெஸ்ட் எடுத்து நல்லா உடுத்தி தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அல்லேலூயா. பாருங்க, நல்லா வேற இடங்களுக்கு நல்லா போவாங்க, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கிராண்டா போவாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு ரொம்ப சிம்பிளா வருவாங்க. அதே ஆளுங்க பாருங்க, தேவனை மகத்துவப்படுத்தும்படி தேவனுடைய ஆலயத்துல நம்ம நல்லா தேவன் என்னை அவரவர் ஆசீர்வதித்ததற்கு தக்கதாக காணிக்கையை செலுத்த கடவர்கள்னு தேவன் சொல்றாருல்ல. பிரபுக்கள் செலுத்தும் போது பிரபுக்கள் மாதிரி காணிக்கை செலுத்தணுமா? ராஜாக்கள் செலுத்தும் போது ராஜாக்கள் மாதிரி செலுத்தணுமா? பாருங்க, அவங்கள தேவன் எந்த அளவுல ஆசீர்வதிச்சுக்கிறாரோ அந்த அளவுல காணிக்கைகளை தேவனுக்கு செலுத்து அப்படிங்கிறார். அல்லேலூயா. உண்மைக்கு அந்த கன மகிமையோடு நம்ம செலுத்தும் போது இன்னும் நம்ம மகிமையும் மேன்மையும் கூடிட்டேதான் இருக்கும். தேவன் நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருப்பாரு. இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், அது அவங்க அறியாம அப்படி பழகிருச்சு. உண்மைக்கு தேவன் இருதயத்தை பார்க்கிறாரு, அது கூட குறையன்னு பார்க்கல. ஆனா நம்மள தேவன் ஆசீர்வாதத்துக்கு தக்க நம்ம உதாரணத்துவமா அப்படி நம்ம தேவனுக்கு காணிக்கைகளை கசமபாகங்களை சந்தோஷத்தோட கொடுக்கணும், விதைக்கணும்ன்றத தேவன் எதிர்பார்க்கிறார். மல்லியால நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவனை கனப்படுத்துகிற விதமா இருக்குது. ஆமென், அல்லேலூயா. உண்மைக்கு அழுக்கடைஞ்ச நோட்டம், கிழிஞ்சி போன நோட்டம், செல்லாத நோட்டம், சில்லற பைசாக்களும் காணிக்கையில போடுறாங்க. உண்மைக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன தேவன் நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு, இந்த அளவு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. பிள்ளைகள் இத்தனை பிள்ளைகள் கொடுத்திருக்கிறாரு, இத்தனை பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்குது, நல்லா வருமானம் நல்லா வருது, பென்ஷன் நல்லா வருது, எல்லாம் வருது. ஒரு 10 ரூபா நோட்டு கூட ஒரு நல்ல நோட்டை போட முடியாதா? அப்ப என்ன தெரியல அவங்களுக்கு? தேவனுக்கு கொடுக்கிறோம், தேவனுக்கு காணிக்கை செலுத்துறோன்ற அந்த கனம் தெரியல. அல்லேலூயா. அந்த கனம் தெரிஞ்சதுன்னா உண்மைக்கு நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம், அப்படி தேவனுக்கு செலுத்த மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னது இப்பயும் ஞாபகம் வருது. நான் அதை மட்டப்படுத்துறதுக்காக சொல்லல. உண்மைக்கு சில காணிக்கையில வந்த காசுகளை ஈனாமா பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்தா கூட வேண்டாங்கிறாங்க. அந்த அளவுல இருக்குது. அல்லேலூயா. அப்ப அதை செலுத்துறாங்களே, அவங்களுக்கு என்ன தெரியல, தேவன் எத்தனை மகத்துவம் உள்ளவர், அவருக்கு நம்ம காணிக்கை கொண்டு போய் கொடுக்கிறோம். அந்த ஊழியக்காரருக்கு இல்லை, மனுஷங்களுக்கு இல்லை, தேவனுக்கு காணிக்கை செலுத்துறோம். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. நிறைய சர்ச்சில் என்னமோ ஊழியக்காரங்களுக்காக சர்ச்சுக்கு போற மாதிரியும் ஊழியக்காரங்களுக்காக காணிக்கை கொடுக்குற மாதிரியும் அப்படியே யோசிக்கிறாங்க. பாருங்க, நான் தேவனை தேட, என் தேவனுடைய இல்லத்துக்கு என் தேவனை தேடி, என் அப்பாவை தேடி, என் அப்பாவை நான் சந்திக்கும்படி, என் அப்பாவோட நான் ஒரு நேரடியான ஒரு பேச்சுவார்த்தை அப்படி உறவாடுவதற்காக நான் என் அப்பா வீட்டுக்கு வரேன். என் அப்பாவுக்கு ஏன் உளமாற, ஏன் பிரியமா அப்படி நான் கொடுக்குறேன். பூமியும் நிறைவும் மகத்துவம் எல்லாம் அவருடையது. அவருக்கு நம்ம ஏதாவது
நீ எனக்கு என்ன பலி செலுத்திடுவ? காட்டுல தெரியுது எல்லாம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது, நீ என்ன பலி செலுத்திடுவ? நான் எனக்கு ஒண்ணு வேணும்னா ஓட்ட வந்து கையேந்திட்டு நிக்க போறேன்னா ஏன் கொடுக்க சொல்றாரு? நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதத்தின் பேர் அதுவா இருக்குது, தேவனுடைய நியமத்தின்படி. அதனாலதான் நம்ம நல்ல மனதார கொடு, சந்தோஷமா கொடு, பிரியமா கொடு, ஆசையா கொடு, உற்சாகமா கொடுங்கிற. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவனுக்கு காணிக்கைகளை வாங்குங்கிறார். ஆசனுக்கு கூடாரத்துக்கு காணிக்க வேணும் தண்டரா போடுறாங்க. வனாந்தரத்துல வெள்ளியும் பொண்ணும் அப்படியே விலை உயர்ந்த கற்களையும் இன்னும் அந்த கூடாரத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த வேலைப்பாடுகள் அந்த பொருட்களை கொண்டு வந்து அப்படியே நிறைக்கிறாங்க. திருப்பியும் தண்டரா போட்டு யாரும் காணிக்க கொண்டு வராதீங்க, இந்த தேவைக்கு மிஞ்சி கிடைக்குதுன்னு சொல்ற அளவுக்கு வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நம்ம கொடுக்கறதுல தேவனை கனப்படுத்துறது, தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதுல நம்ம தேவனை கனப்படுத்துறது, தேவனை தேடுறதுல நம்ம தேவனை கனப்படுத்துறது, அதிகாலையில தேடுறதுல தேவனை கனப்படுத்துறது, குடும்பமா ஜெபிக்கிறதுல தேவனை கனப்படுத்துறது, குடும்பமா தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதுல தேவனை கனப்படுத்துறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடி தொடர்ந்து வாசிங்களேன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் ஜொலிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவருடைய சத்தம் எந்த அளவு வல்லமையும் மகிமையும் உள்ளதாம். கேதுரு மரம் அப்படியே ஸ்ட்ராங்கான மரம், அதுவும் லீபனோனின் கேதுரு இன்னும் வளமானது. அதையே முறிச்சிடலாம். எது வெறும் தேவன் தள்ளுறது, கை வச்சு தள்ளுறதுலாம் இல்லை, அவர் சத்தமே என்ன பண்ணுதான் முறிச்சு போட்டுமா. அந்த அளவு தேவனுடைய சத்தம் அந்த அளவு வல்லமையா இருக்குதான். அல்லேலூயா. எந்த அளவு தேவனுடைய சத்தம் மகத்துவம் உள்ளதா இருக்குது. ஆமென். அடி தொடர்ந்து வாசிக்கலாமே. அவைகளை கன்றுக்குட்டிகளை போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் உள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை விளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை எதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை எதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை இடும்படி செய்து காடுகளை வெளியாக்கும், அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அப்படியே லீபனோனையும் சீரியோனையும் கேதுரு மரங்களையும் கன்று குட்டிகளை போல துள்ள பண்ணுதான். அவருடைய சத்தம் அக்கினி சுவாலைய பிளக்குமா? அக்கினி சுவாலைய பிளக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அந்த ஜுவாலையை கூட பிளக்குமா? பாருங்க, நுட்பமான வேலையும் செய்து, பலமான வேலையும் செய்து, மகத்துவமான வேலையும் செய்து, அப்படி மகிமையின் ஊடுருவலா இருக்குது. அல்லேலூயா. தண்ணி, நெருப்பு எல்லாத்திலையும் கர்த்தருடைய சத்தம் அது மகத்துவம் நிறைந்ததாகவே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. வனாந்தரத்தை அதிர பண்ணுமா? வனாந்தரத்துல எக்கோ வராது. வனாந்தரத்துல அந்த அதிர்வு கணக்கெடுக்க முடியாது. வனாந்தரத்துல அப்படியே அது என்ன பேசினாலும் அப்படி போயிட்டே இருக்கும். ஆனா வனாந்தரத்தை கூட அதிர பண்ணிடுமா? காதேஸ் வனாந்தரத்தையே அதிர பண்ணுமா கர்த்தருடைய சத்தம். அப்ப என்ன மாதிரி சத்தம் பாருங்க, அவருடைய சத்தம். அல்லேலூயா. பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். நல்ல பெண் மான்களை ஈனும்படி செய்து, நல்ல மிருகங்கள் எல்லாம் பெருகும்படி செய்து, காடு எல்லாம் அப்படியே மகிமையா மேன்மையா அப்படியே மகத்துவமா இருக்கும்படி, நல்லா செழித்து இருக்கும்படி கர்த்தருடைய சத்தம் ஆசீர்வதிக்குது. அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அவர் ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள்.
ஆராதிக்கிறார்கள். ஆமென். ஹalleluya glory. ஹalleluya glory. பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துல என்ன சத்தம் தொனிச்சிட்டே இருக்கணும்? தேவனை மகத்துவப்படுத்துற சத்தம், அவரை துதிக்கிற சத்தம், அவரை ஆராதிக்கிற சத்தம், அவரை மேன்மைப்படுத்துகிற சத்தம், அவரை மகிழ்ச்சிப்படுத்துகிற சத்தம், அவரை மகிமைப்படுத்துகிற சத்தமா இருக்கணும். ஹalleluya. இந்த பிரஸ்தாபம் என்ன பிரஸ்தாபம்? தேவனை மகத்துவப்படுத்துகிற பிரஸ்தாபத்தின் சத்தமா இருக்கணும். ஹalleluya. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறாராம். நம் திரளான தண்ணீர்கள் மேல இருக்கிறார்னு பார்த்தோம். பாருங்க, ஜல பிரவாகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். என்றென்றைக்கும் ராஜாவா இருக்கிற ஒரே ராஜா, நித்திய ராஜா, இயேசு மகாராஜா. ஆமென். அவர்தான் பூமியில தமக்கு பிரியமானவர்களுக்கு ஆளுகைகளை கொடுக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அவர்களை கொண்டு ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு ஆளுகைகளை கொடுத்து, அவர் தமக்கு சித்தமானவனுக்கு கொடுத்து தேவனே ஆளுகைகளை செய்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லா வஞ்சகங்களையும் தீமைகளையும் வேறறுத்து போட்டு தேவனே மகிமையானவராய் மகத்துவமானவராய் தேசத்தின் ஜனங்கள் மேல இரக்கங்கள் பாராட்டி ஆளுகை செய்வாராக. ஒவ்வொரு தேசத்தையும் தேவனே ஆளுகை செய்வாராக. ஆமென். ஹalleluya. 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 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆமென். இத்தனை மகத்துவம் உள்ளவர். அவர் ஜனத்துக்கு என்ன செய்வாராம்? பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஜனத்துக்கு பலன் கொடுத்து, சமாதானம் கொடுத்து, ஆசீர்வாதங்கள் கொடுத்து, மேன்மையும் மகிமையுமா இத்தனை மகத்துவம் உள்ள தெய்வம், பேசுகிற தெய்வம், நடத்துகிற தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், உடன் இருக்கிற தெய்வம், மேன்மையின் மகிமையின் மகத்துவமான தெய்வம் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். ஹalleluya. 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 செபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை நல்லவராயிருக்கிறீர் தகப்பனே, நீர் எத்தனை நல்லவராயிருக்கிறீர், எத்தனை உன்னதராயிருக்கிறீர். மகிமையானவரே, உங்க மகிமை தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்து நிறைத்திருக்கிறதற்காய் நன்றி. உங்க மகிமையின் பிரகாசம் பிரகாசிப்பதாக எங்கள் ஒருவர் மேலும் எங்கள் ஒருவர் எல்லைகளிலும் பிரகாசிப்பதாக. தகப்பனே, உங்க சத்தத்தை கேட்கும்படியாய் எங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக. பெருங்காற்றிலிருந்து பேசுகிற சத்தமாய் தகப்பனே, 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 பெரு வெள்ளத்தின் இறைச்சலை போன்ற சத்தமாய், தேடரா இடி முழக்கம் போன்ற சத்தமாய், மெல்லிய சத்தமாய் என் தேவனுடைய சத்தம் ஒவ்வொருவருக்கும் தொனிப்பதாக. சாமுவேல் காது கேட்க பேசினீரே, இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணே. தகப்பனே, எங்கள் காதுகள் கேட்க பேசுவீராக. உங்க மகிமை எங்களையும் எங்கள் இலைகளையும் நிரப்பட்டும். உங்க சத்தம் தொனிக்கட்டும். தீமைகள் தகர்ந்து விழும்படியாய் தேவ சத்தம் தொனிப்பதாக. தேவனே, எங்கள் வாழ்க்கை வளமாகும்படியாய், நன்மைகளாய் ஆசீர்வாதங்களால் நிரம்பும்படியாய் தேவனுடைய சத்தம் தொனிப்பதாக. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. உம்முடைய பலனால்
பலனால் நிரப்புவீராக. உன்னத பலனால் நிரப்புவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் தயவுகளும் சமாதானமும் நன்மைகளும் அப்பா என் தகப்பனே உங்க உன்னத பலனும் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் சோத்திரம். எங்கள் குடும்பங்களை நிரப்புகிறதற்காய் சோத்திரம். அப்பா எங்கள் ஏழைகளை நிரப்புகிறதற்காய் சோத்திரம். நன்றி அப்பா, 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 நன்றி. சகல துதி கன மகிமை பெருமை புகழ்ச்சி அனைத்தையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமை செலுத்தி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory, அல்லேலூயா, glory. நன்றி அப்பா, ஆமென்.